வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ. வாரும் இறையாவியே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். என்னை நீ புகலிடமாக்குவாய், உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். தீமைகள் உனை என்றும் தீண்டாது, தீமைகள் உனை என்றும் தீண்டாது, என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே, என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். ஆறுதலில் அரணாக கொள்வாய், அமைதியின் நிழலில் தங்குவாய். தொற்று நோய்கள் உன்னை தொடரா, தொற்று நோய்கள் உன்னை தொடரா. உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே, உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே.
கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் திகில்கள் தாக்காது, இரவின் திகில்கள் தாக்காது, முழு நலவாழ்வின் தெய்வம் நானே, முழு நலவாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 16 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவை, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, இன்றைய நவீன உலகத்திலே நிறைய அறிவு காரியங்கள் வளர 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 படிப்புகளும் சொத்துக்களும் மிகுதியாக மிகுதியாக ஒரு மதிப்பீடு குறைந்து கொண்டே போவதை பார்க்கிறேன். அதாவது உண்மை பேசுவது, உண்மையாக நடப்பது, உண்மையாக வாழ்வது என்பது இன்னைக்கு கிலோவுக்கு என்ன விலை என்று கேட்கிற அளவுக்கு மாறிவிட்டது. அது சமூகமாயினும் சரி, அரசியல் தளங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வாழுகிற திருச்சபை தளங்களாக இருந்தாலும் சரி, குடும்பங்களாக இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பொய் சொல்லணுமோ, நான் சொல்லுவேன் கட்டிப்பி பொய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பிளான் பண்ணியே பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருக்க வேண்டிய மகிழ்ச்சி எல்லாம் இழந்து வாழுகிற ஒரு அவல நிலை. இதுல பரிசுத்த ஆவிய பேரை சொல்லி உண்மையை வழிநடத்துவார். எங்க உண்மை வருது? உண்மையை சொல்ல வேண்டியவங்களே உண்மையை மறைக்கிறாங்கன்னா எப்படி தூய ஆவியார் வருகின்ற பொழுது முழு உண்மையை நோக்கி நம்ம வழிநடத்த நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம்? தூய ஆவியாருக்கு பச்சை பொய் பல இடங்கள்ல நடக்குது. இது அதிலும் ரொம்ப போதிக்கிற திருநிலையினர், அருள் திரையினர் கூட நிறைய போய் பேசுறாங்க. இப்போ வர ஒரு ஆள்கிட்ட ஒன்று பேசுறாங்க, இன்னொரு கூட்டத்தில் ஒன்று பேசுறாங்க, மேலிடத்துல ஒன்று பேசுறாங்க, கீழிடத்துல ஒன்று பேசுறாங்க. அதை செய்யறேன்னு சொல்லுவாங்க, செய்யாம இருக்கிறாங்க. மறைச்சு பேசுறது. தூய ஆவியாரின் வருகையை பற்றி பேசுகிற போது இயேசு குறிப்பிடுகிற ஒரு நம்பிக்கையான செய்தி, அவநம்பிக்கையில போக வேண்டாம் நீங்க மக்களே என்று இயேசு சொல்லுகிறார்.
உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வருகின்ற போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்த உண்மை வருகிற பொழுது தூய ஆவியார் வருகிறார் என்று சொல்லலாம். இல்லையா, தூய ஆவியார் வந்த பிறகாவது உண்மை வரணுமே. அந்த உண்மையின் கதி என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு உண்மையா அது என்ன என்று கேட்கிறார். பிலாத்துவை போல உண்மையை அறியாது வாழ்கின்றவர் பலர் இருக்கிறோம். உண்மையை உலகுக்கு வெளிப்படுத்தியவர் இயேசு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அவரே உண்மை, உண்மையான வழியும் வாழ்வும் அவரே உண்மையான மதிப்பீடுகளுக்கு சான்று பகரக்கூடியவராக பார்க்கிறேன். ஆனால் இயேசுவே தூய ஆவியார் நிறை உண்மை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்று அறிவிக்கிறார். அதாவது இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு என்னும் மறை உண்மைகளை தூய ஆவியின் வருகைக்கு பிறகுதான் சீடர்கள் புரிந்து கொள்வர் என முன்னறிவிக்கிறார் இயேசு. இது முதலாவது பொருள். இதனையே இன்னொரு வகையிலும் பொருள் கொள்ளலாம். இறை வார்த்தையை, இயேசுவின் சொற்களை முழுமையாக புரிந்து கொள்ளவும் தூய ஆவியின் துணை தேவை. அவரே நமக்கு இறை வார்த்தையை விளக்க முடியும். தூய ஆவியார் தருகின்ற ஞானம் இருக்கிறதே, நல்லறிவு இருக்கிறதே என்னும் கொடைகளை இன்றி நம்ம யாரு? இந்த வாழ்வின் பொருள் என்ன? என் வாழ்வின் குறிக்கோள் என்ன? இறைவன் யார்? உண்மை என்ன என்னும் வாழ்வியல் உண்மைகளை புரிந்து கொள்ள முடியாது என்னும் வகையிலும் இதனை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே உண்மையை முழுமையாக தெரிந்தவன் எதையும் சரியாக செய்வான். அதை மட்டும் புரிஞ்சு கொள்ளணும். தெளிவாக செய்வான், துணிவாக செய்வான், யாருக்கு பயப்பட மாட்டான். இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வம் உடையவனாகத்தான் நாம் இருக்க வேண்டும். உண்மையின் அடிப்படையில் செய்வதால் மிகுந்த மன துணிவோடு, திறந்த மனதோடு, யதார்த்த உணர்வோடு இயல்பாக செயல்படுகின்றவனாக இருப்பான். அவனுக்கு நிறைய பிரச்சனை உண்டு. நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன் வாழ்க்கையில கூட. உண்மையை சொல்லுகிற பொழுது குத்தும், எல்லாருக்கும் குத்தும். அவன் செய்வது அனைத்திலும். ஆனால் வெற்றி அவனை தேடி வரும் ஒரு நாள். இன்றைக்கு இல்லைன்னா நாளை கிடைக்கும். அரைகுறையாக உண்மையை தெரிந்து கொண்டு செயல்படுகிற இன்னொரு கூட்டம் உண்டு. சரியா தவறா, நிஜமா போலியா, உண்மையா பொய்யா குழப்பத்தில் செயல்படுகின்ற குழுவினரை இவர்கள் எதையும் பயந்தே செய்வார்கள். பெரும்பாலும் வெற்றியும் தோல்வியும் சம பங்கு இவர்களுக்கு உண்டு. உண்மைக்கும் இவர்களுக்கும் உறவே இல்லாதவர்கள். உண்மையா அது என்ன என்று கேட்கும் பிலாத்துவின் வாரிசு இவர்கள். செய்வதெல்லாம் தவறாகவே இருக்கும், தவறான நோக்கம். ஆகவே தவறான செய்முறையை கையாளுவார்கள். அதுவும் நடக்குது, பார்க்கிறோம். அது குறிப்பாக சமூகத்தில் திருச்சபையில் முற்றிலும் அசட்டு துணிச்சலோடு செயல்படுவார்கள். இன்செக்யூர் மக்கள் என்ன செய்வாங்கன்னா இப்படிதான் செய்வான். இன்செக்யூர் ஃபீலிங் உள்ளவும் மூடத்தன செயலில் வெளிப்படும். மூடத்தனங்கள் அவருடைய செயல்ல, வார்த்தையில், செயல்பாடுகள்ல வெளிப்படும். இறுதியில் தோல்வியை முடிவடை. முழு உண்மையை நோக்கி வழிநடத்துகின்ற தூய ஆவியின் துணையை எப்போதும் தேடுவோம். கொஞ்சம் உண்மையை உரைப்போம், உண்மையாக வாழ்வோம், உண்மையை கண்டடைவோம், பொய் கள்ளத்தனங்களை எல்லாம் அகற்றுவோம், அன்பின் கட்டளைகளை கடைபிடிப்போம், இயேசுனுடைய உண்மையின் கட்டளைகளை கடைபிடிப்போம். வாழ்வில் கஷ்டங்கள் நேரிடினும் வாழ்வில் வெற்றிக்கு குறைவே இருக்காது. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை 100 ஒருவரை நாங்கள் உணர்ந்து வாழ்ந்திட எங்களுக்கு அருள்தாரும். நாங்கள் வாழுகிற தனி வாழ்க்கையிலே, நட்பிலே, குடும்பங்களிலே, சமூகத்திலே, சபையத்திலே, திருச்சபை அமைப்புகளிலே நாங்கள் உண்மையின் மட்டும் மக்களாக வாழ எங்களுக்கு அருளை தாரும். ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உம்
உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே
உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். உறவு உலகில் மலர இயேசு உயிர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயிர்த்தார். உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயிர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயிர்த்தார். அவரது வாழ்க்கையும் லட்சிய பணிகளும் வரலாற்றை திசை திருப்பும் கேள்விகள். அவரை தொடர்ந்திடும்
நமது செயல்களும் சமத்துவத்தின் புத்துலகை உருவாக்கும். உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயிர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயிர்த்தார். ஏழை வாழ்வின் வீழ்ச்சி கண்டு ஏனென கேட்டார். ஊனமானோர் ஒடுக்கல் உணர்ந்து ஏனென கேட்டார். பெண்ணினம் ஒதுக்கல் நினைந்து ஏனென கேட்டார். பேய்த்தன மிகு ஆதிக்கத்தை ஏனென கேட்டார். இந்த கேள்வியோடு தம்மையே வேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். கேள்வியோடு தம்மையே வேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயிர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயிர்த்தார். சட்டங்களை ஏனென கேட்டார். தேவையற்ற மரபுகளை ஏனென கேட்டார். குலப்பிரிவு குறுவுணர்வை ஏனென கேட்டார். குறுகி போன பார்வைகளை ஏனென கேட்டார். இந்த கேள்வியோடு தம்மையே வேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். கேள்வியோடு தம்மையே வேள்வியாக்கினார். அந்த கேள்விக்கான பதிலை நம் வாழ்வில் தேடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயிர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயிர்த்தார். உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயிர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயிர்த்தார். அவரது வாழ்க்கையும் லட்சிய பணிகளும் வரலாற்றை திசை திருப்பும் கேள்விகள். அவரை தொடர்ந்திடும் நமது செயல்களும் சமத்துவத்தின் புத்துலகை உருவாக்கும். உண்மை உறவு உலகில் மலர இயேசு உயிர்த்தார். நன்மை வாழ தம்மை இழந்து இயேசு உயிர்த்தார். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.